கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து உடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, உடைய தயவிற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நாங்கள் இருக்கிற வீடுகளில் ரத்தம் தெளிக்கிறோம், எங்கள் குடும்பத்தார் ஒவ்வொரு மேலே ரத்தம் தெளிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் இருக்கிற பகுதிகளில் உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா, ஸ்தோத்திரம். நாம் எல்லோரும் ஒன்றாய் கூடுவோம், நாதனை கொண்டாடி பாடுவோம். நாம் எல்லோரும் ஒன்றாய் கூடுவோம், நாதனை கொண்டாடி பாடுவோம். நானிலத்தில் நம்மை சேமமோடே காத்த நாயகர்க்கு ஸ்தோத்திரம் நன்றியோடே பாடுவோம். அல்லேலூயா கீதம் பாடுவோம், அல்லலெல்லாம் அற்று போகுமே. வல்லவர் நமக்கு நல்லவராய் உண்டு, எல்லா தானங்களும் ஈந்திடுவதாலே. இன்னலென்றும் ஏறி வந்தாலும் எல்லாம் நீக்கி இன்பம் ஈவாரே. ஏழைகளின் பாரம் ஏதும் சுமக்கின்ற இயேசுராஜா பாதம் என்றும் கூடி பாடுவோம். ஏழைகளின் பாரம் ஏதும் சுமக்கின்ற இயேசுராஜா பாதம் என்றும் கூடி பாடுவோம். அல்லேலூயா கீதம் பாடுவோம், அல்லலெல்லாம் அற்று போகுமே. வல்லவர் நமக்கு நல்லவராய் உண்டு, எல்லா தானங்களும் ஈந்திடுவதாலே. வல்லவர் நமக்கு நல்லவராய் உண்டு, எல்லா தானங்களும் ஈந்திடுவதாலே. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 30வது வசனம். Let's turn our Bibles to Genesis chapter 21 and verse 30. அதற்கு அவன், நான் இந்த துறவு தோன்றினதை குறித்து நீ சாட்சியாக இந்த 7 பெண்ணாட்டு குட்டிகளை என் கையில் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். And he said, for these 7 ewe lambs shall thou take of my hand, that they may be a witness unto me that I have did this well. These are the words of Abraham to Abimelech. 25வது வசனம். ஆனாலும் அபிமெலேக்குடைய வேலைக்காரர் கைவசப்படுத்தி கொண்ட துறவின் நிமித்தம் ஆபிரகாம் அபிமெலேக்கை கடிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அதற்கு அபிமெலேக்கு, இந்த காரியத்தை செய்தவன் இன்னான் என்று எனக்கு தெரியாது, நீயும் எனக்கு அறிவிக்கவில்லை. இன்று நான் அதை கேட்டதே அன்று, இதற்கு முன் அதை நான் கேள்விப்பட்டதே இல்லை என்றான். This is the kind of misunderstanding we go through in our life when you read Genesis 21, 25 and 26. Abraham was actually yelling at Abimelech, thinking he knows certain things which has happened in that place. But Abimelech says, hitherto I have never heard of it before. இங்கே பார்க்குறோம், ஆபிரகாம் அபிமெலேக்குடைய வேலைக்காரர் கைவசப்படுத்தி கொண்ட துறவு என்று சொல்லி பார்க்குறோம். அதனால் ஆபிரகாம் அபிமெலேக்கை கடிந்து கொண்டார்னு பார்க்குறோம். ஆனால் அபிமெலேக் என்ன சொல்கிறாரு, எனக்கு இந்த விஷயமே எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் ஆடு மாடுகளை கொண்டு வந்து அபிமெலேக்குக்கு கொடுத்தான். அவர்கள் இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, 7 பெண்ணாட்டு குட்டிகளை தனியே நிறுத்தினான். அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, நீ தனியே நிறுத்தின இந்த 7 பெண்ணாட்டு குட்டிகள் என்னத்திற்கு என்று கேட்டான். அப்போதான் இந்த வசனத்தை சொல்கிறார். அதற்கு அவன், நான் இந்த துறவு தோன்றினதை குறித்து நீர்
சாட்சியாக இந்த 7 பெண் ஆட்டுக்குட்டிகளை என் கையில் வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். அவர்கள் இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டு கொண்டபடியால் அந்த இடம் பேர் செபா என்னப்பட்டது. Honesty should be confirmed clearly. Abraham used the land as a witness to establish truth and avoid future disputes. ஆபிரகாமுக்கு ஒரு இடத்த நம்ம வாங்குகிறோம், அந்த அந்த துறவில் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த காலத்தில் துறவு நோன்றது, ஒரு கிணறு நோன்றதுங்கிறது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு காரியமாக அது இருந்தது. ரொம்ப டீப்பாக அதை நோண்ட வேண்டியிருக்கும். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு நோண்டின இடத்த என்ன பண்ணுறாங்கன்னா, அபிமெலேக்குடைய வேலைக்காரர் போய் அதை துறவை கைப்பற்றுறாங்க. அது எதற்காக அது இருக்குது அப்படின்னா, அதை வச்சு தான், அந்த தண்ணியை வச்சு தான் ஆடு மாடுகளுக்கு குடிக்க கொடுப்பாங்க அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். அண்ட் whoever is possessing it, they are prosperous. அப்போது அந்த இடத்துல திருப்பி ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய உண்மையை காண்பிக்கும்படியாக ஆபிரகாம் 7 பெண்ணாட்டி குட்டிகளை தனியே நிறுத்தி அதை அபிமெலேக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கணும். Peace is strengthened through agreement. Wise and peaceful settlements help maintain good relationships. இந்த சில இடங்களில் இந்த சொத்து தகராறு இதெல்லாம் கூட நம்ம பார்க்குறோம். அப்போது குடும்பமாக அவங்க உட்கார்ந்து இது உனக்கு, இது இது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசி அவங்க சமாதானமாக அதை செட்டில் பண்ணும் பொழுது உண்மையாகவே எல்லாருக்கும் என்ன ஆகும்னா, ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை, ஒரு உறவை மெயின்டைன் பண்ண முடியும். இப்படி எனக்கு தெரிந்த என்னோடய ரிலேஷன் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க பிள்ளைகள் இருந்தாங்க. இத்தனைக்கும் அவங்க பார்த்திங்கன்னா தேவனை அறியாதவர்களாக இருந்தாலும் கூட அவங்க பிள்ளைகளுடைய நன்மைக்காக அவங்க பெரிய ஒரு வீடு நிலம் வச்சுருந்தாங்க. அதை எல்லாத்தையும் அவங்க டிஸ்போஸ் பண்ணி யார் யாருக்கு என்ன கொடுக்கணுங்கிறத அந்த தகப்பனும் தாயும் உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த நிலத்தை தியாகமாக வீட்டோடு சேர்ந்து அவங்க தியாகமாக அதை கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு அந்த அதாவது எத்தனையோ காலங்கள் இருக்குது அந்த பெற்றோர் வாழறதுக்கு, இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு இவங்களுக்கு இது அப்படின்னு சொல்லி அவங்க தனித்தனியாக அந்த பிள்ளைகளை செட்டில் பண்ணது என் கண்கூடாக நான் பார்த்தேன். அவங்க அவ்வளோ நல்லா இருந்தாங்க. அந்த சின்ன வயசுலேயே அந்த பெற்றோரை இது பண்ணாங்க. கடைசியில் அந்த அந்த நிலத்தையும் அந்த வீட்டையும் விட்டு கொடுத்த தாயார் எது வரைக்கும் வாழ்ந்தாங்கன்னா 94 வயது வரைக்கும் அவங்க சுகதேகியாக வாழ்ந்ததை நான் பார்த்தேன். கடைசி வரைக்கும் நடந்து கொண்டே இருந்து அந்த லாஸ்ட் 1 இயர் தான் கொஞ்சம் சுகவீனமாக இருந்தாங்க. எதற்கு நான் சொல்கிறேன்னா, அந்த பீஸ்ஃபுல் செட்டில்மெண்ட்ஸ் இதை எத்தனையோ பேர் சரியாக செய்யறதில்லை. இதனால் என்ன ஆயிடுதுன்னா, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குள்ள மன வருத்தங்கள், பிள்ளைகளை நம்ப முடியாத நிலைமையில் இருக்கிற பெற்றோர், அதுக்கு அதே சமயத்தில் பெற்றோரும் என்ன பண்ணணும், ஞானமாக இருக்கணும். எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு கடைசியில் இவங்க எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் வாங்கி பெற்றோரை நடுத்தெருவில் விட்ட பிள்ளைகள் கூட இருக்கிறாங்க. அப்படி இல்லாதபடிக்கு ஞானமாக செட்டில்மெண்ட் பண்ண கர்த்தர் கிருபை தருவாங்க. இப்போது ஆபிரகாம் பார்க்கும்போது அவங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அவன் கொடுக்கல, 7 பெண்ணாட்டி குட்டிகளை கொடுத்து இதை அந்த உடன்படிக்கை செய்து கொண்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது நம்முடைய டீலிங்ஸில், செட்டில்மெண்ட்டில், பீஸில், அதாவது சமாதானம் பண்ணுறதுல எல்லாத்துலேயுமே ஞானத்தோடு நம்ம செயல்படுத்த வேண்டும். ஆதியாகமம் 32:20 கூட நம்ம வாசிக்கிறோம், கொலை செய்வேன் என்று சொல்லி ஏசா கோபத்தோடு இருக்கிறாருன்னு அறிந்த யாக்கோபு என்ன பண்ணுறாருன்னா, அவர் தான் போகிறதுக்கு முன்னாடியே வெகுமானங்களெல்லாம் கொடுத்து நான் என்னுடைய சகோதரனை சாந்தப்படுத்தி கொண்டு அப்பீஸ் ஹிம் என்று சொல்லி நம்ம அந்த வேர்டை நம்ம வாசிக்கிறோம். ஸோ தட்ஸ் ஆல் யூ ஹாவ் டு ஹாவ் பீஸ் வித் இன் யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ். காட் பிளெஸஸ் டிலிஜென்ட் லேபர். நம்ம இந்த கையிட்டு செய்கிற வேலை, நம்ம ஊக்கத்தோடு செய்கிற வேலை, கஷ்டப்பட்டு செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். The will represent Abraham's hard work and God's provision in the land. அந்த நிலத்தை பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் வறட்சியான நிலமாக இருக்கலாம். அந்த நாட்களில் ஒரு துறவை தோண்டி அதில் தண்ணீர் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆனால் ஆபிரகாம் தோண்டின இடத்துல என்ன கிடைச்சதுன்னா தண்ணீர் கிடைத்தது என்று சொல்லி பார்க்குறோம். ஸோ God blessed the work of
Abraham and partner. God values truth, peace and faithful labor. We must trust God to bless the work of our hands. நம்ம கைட்டு செய்கிற வேலையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும்படியாக நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அதனால உபாகமத்தில் 28 நம்ம வாசிக்கிறோம், என்னுடைய வார்த்தையை நீ உள்ளபடி கேட்டு அதற்கு நீ கவனமாக நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா நீ கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம அறிந்திருக்கிறோம். அதனால் நம்முடைய வேலைகள், நம்ம கையிட்டு செய்கிற வேலை, சின்ன வேலையோ பெரிய வேலையோ இல்லை பெரிய பிஸ்னஸோ, வாட் எவர் இட் இஸ், we must seek the blessing of God upon the work of our hands and God will do it if we ask him. Let's pray. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளில் ஆண்டவரே அப்பா, மற்றவர்களோடு நாங்கள் வைத்திருக்கிற உறவுகளிலே ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஞானமாய் நாங்கள் செயல்பட அவரவருக்கு கொடுக்க வேண்டியதை அந்தந்த காலங்களிலே கொடுக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, அந்த செட்டில்மெண்ட்டில் கரெக்டாக இருக்க ஆண்டவரே என் கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். இதனால் ஆண்டவரே, nobody should be forbidden to receive their good in the due time, Lord. ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்களில் கர்த்தாவை தானும் அனுபவிக்காமல் மற்றவர்களுக்கும் கொடுக்காமல் ஆண்டவரே அப்பா ஒரு சுயநலமான ஆண்டவரே அப்பா ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்ட சுயநலமாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரே நீர் கிருபை தருவீராகப்பா, ஞானத்தை தருவீராகப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், அதே நேரத்தில் பெற்றோருக்கு பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டுமோ அதையும் அவர்கள் உண்மையும் நேர்மையுமாய் செய்ய ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படி செபிக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டவரே ஆபிரகாம் இடத்திலிருந்து இந்த பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. help us to have peaceful settlements, Lord, in our life, Lord, in our relationship, Lord. Thank you, Jesus. ஸ்தோத்திரம். உங்களுடைய கருத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.